ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருஷ்ணாஸ் வேர்ல்ட். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம சென்னையில் 50th இயராக வந்து இந்தியன் டூரிசம் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஃபேர் வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ எப்போ போல் வந்து ஐலாண்ட் கிரவுண்டில் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ரீசெண்டாக வந்து நான் இந்த இடத்துக்கு போயிட்டு வந்திருந்தேன். ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ சென்னையில் இருக்கவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த எக்ஸிபிஷனை பற்றி தெரிஞ்சிருக்கும். ஸோ சுற்றுலா பொருட்காட்சி வந்து நம்ம வருஷம் பொங்கல் அப்போ வந்து இந்த பொருட்காட்சி வந்து போடுவாங்க. ஸோ இந்த டூரிசம் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஃபேர் வந்து 70 days வந்து நடக்கும். ஸோ இந்த ஃபேரில் வந்து என்னெல்லாம் பார்த்தேன்றது பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து இந்த டிக்கெட்ஸ் வந்து எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்துடலாம். ஸோ டிக்கெட் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு அடல்ட்டுக்கு வந்து 40 rupees, அதுக்கப்புறம் சைல்டுக்கு வந்து 25 rupees. ஸோ 5 yearsக்கு மேலே வந்து நீங்கள் டிக்கெட் எடுக்கணும். ஸோ ஆன்லைன்லேயே வந்து புக் பண்ணுற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ttdcfair.com வெப்சைட்டில் வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஸோ இதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இல்லை நீங்கள் அங்கே போய்ட்டு நீங்கள் கவுண்டர்லேயும் வந்து இதை வாங்கிக்கலாம். ஸோ நீங்கள் டிக்கெட் வாங்கி என்ட்ரன்ஸ்லேருந்து என்ட்ரான உடனே உங்களுக்கு வந்து லெஃப்ட் சைடில் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக ஷாப்பிங்க்கான ஸ்டால்ஸ்லாம் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ சின்ன பசங்களுக்கு டாய்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஸோ வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து லெஃப்ட் சைடில் வந்து ஸ்டாலாக போட்டிருப்பாங்க. ஸோ ரைட் சைடில் வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து கேம்ஸ் மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ சின்ன பசங்க வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி நிறைய என்டர்டெயின்மெண்ட்டான ஹவுஸ் அது மாதிரிலாம் டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ கோஸ்ட் ஹவுஸ், அதுக்கப்புறம் வந்து ஸ்னோ ஹவுஸ், ஸோ கேம் ஸ்டால்ஸுமே வந்து நிறையா வந்து இந்த மாதிரி புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ சின்ன பசங்களுக்கு வந்து சைக்கிளிங் மாதிரி போகிற போட்டு, அதுக்கப்புறம் வந்து ஸோ விஆர் மால், அப்புறம் ஃபோரம் மாலெல்லாம் பார்த்துருப்போம். இந்த ஸோ கிட்ஸ் ஒன் தனியாக வந்து கேம்ஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கேம்ஸுமே வந்து இங்கே போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் ஃபேரில் நீங்கள் நடந்து போயிட்டு இருக்கும்போது நடுவுலையுமே வந்து நிறையா ஷாப்ஸ் வந்து போட்டிருக்காங்க சாப்பிட்றதுக்கு. ஸோ ஸ்வீட் கார்ன், அப்புறம் சாட் ஐட்டம்ஸ்லாம் நிறையா வந்து போட்டிருக்காங்க. ஸோ இந்த பொருட்காட்சிக்கு நம்ம ஃபேமஸான இந்த பெரிய அப்பளம், அப்புறம் பஜ்ஜி, ஸோ பேல்பூரி, பானிபூரி, இது மாதிரி எல்லா ஐட்டம்ஸுமே வந்து போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் ஃபேரில் நீங்கள் போயிட்டு இருக்கும்போது நடுவில் உங்களுக்கு லெஃப்ட் சைடில் வந்து ஒரு பாத் வந்து போகும். ஸோ அந்த வழியாக நீங்கள் போனீங்க அப்படின்னா வந்து ஸோ அந்த வழியாக போனீங்கன்னா நீங்கள் மற்ற ஸ்டால்ஸ்லாம் நீங்கள் பார்க்க முடியும். தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸில் வந்து அச்சீவ் பண்ண இதெல்லாம் வந்து எக்ஸிபிஷனாக வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அதில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ போலீஸ் டிபார்ட்மெண்ட் தனியாக இருக்கும், மெட்ரோ இது இருக்குது, அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து ஸ்டால் டிசைன் பண்ணி ஸோ அது உள்ள வந்து அவங்களுக்கு என்னென்ன பண்ணியிருக்காங்கன்றது வந்து ஸோ ஃபோட்டோஸ், அதுக்கப்புறம் மற்ற ஆர்ட் ஒர்க் மூலமாக வந்து எக்ஸிபிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபிஷர்மேன் வெல்ஃபேரில் வந்து ஒரு ஸ்டால் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அது பெரிய மீன் மாதிரி ஒரு டிசைனில் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அது உள்ளே போகும்போது நம்ம அக்வேரியமில் பார்க்குற மாதிரி ஃபிஷ் எல்லாமே வந்து அதில் வச்சுருந்தாங்க. நல்லா இருந்தது. ஸோ ஹெல்த் ரிலேட்டடாக ஒரு ஸ்டால் இருந்தது. ஸோ அதில் வந்து நமக்கு ஸோ உங்கள் வெயிட்டு, ஹைட்டு, அப்புறம் வந்து பிஎம்ஐ செக் பண்ணுறதுக்கு வந்து ஃப்ரீயாகவே செக் பண்ணுறதுக்கு ஒரு மிஷின் வச்சுருந்தாங்க. ஸோ இந்தியன் ஆயிலுமே அங்கே வந்து ஒரு ஸ்டால் வச்சுருந்தாங்க. ஸோ கேஸ் சிலிண்டர் வந்து நம்ம எப்படி கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும், ஸோ சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் எல்லாமே வந்து அவங்க கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அங்கே போன அன்றைக்கி வந்து லா ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து அங்கே வந்திருந்தாங்க. ஸோ அவங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்த ஸ்கிட்ஸ் எல்லாம் வந்து அங்கே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நீங்கள் ஃபேரில் அது போயிட்டு இருக்கும்போது லெஃப்ட்டில் வந்து திரும்பாமல் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போனீங்க, அப்படியே லாஸ்ட்டில் எண்டில் வந்து உங்களுக்கு ரைட்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ நம்ம அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் இருக்க ரைட்ஸை வந்து சில ரைட்ஸ் எல்லாமே அங்கே வச்சுருப்பாங்க. ஸோ அதுவுமே வந்து நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதில் வந்து சின்ன பசங்களுக்கு ஒரு 40 rupees 50 rupeesலையுமே வந்து ரைட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், நல்லாயிருக்கும். ஸோ இந்த வீடியோவில் வந்து சென்னையில் இப்போ நடந்துகிட்ருக்க இந்தியா டூரிசம் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஃபேரை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. பாய்.